Hey guys, welcome back to my channel. ரொம்ப நாள் கழிச்சு vlog போடுறதுக்கு ரொம்ப சாரி. ஏன்னா நான் லாஸ்ட் வீக் ஃபுல்லாக வந்து சென்னையில் இருந்தேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட் மேரேஜ் இருந்தது, நிறைய முகூர்த்தம் லாஸ்ட் வீக். ஸோ அதுக்காக நாங்கள் வந்து சென்னை போயிருந்தோம். அவர் ஃப்ரெண்டுக்கும் மேரேஜ்னு சொல்லிட்டு அவரும் ஊருக்கு போயிட்டாரு. அவரும் என் கூட இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருந்ததுனால என்னால் கண்டினியூஸாக எதுவுமே ஒர்க்கே பண்ண முடியல. ரீல்ஸ் மட்டும் கொஞ்சம் அப்பப்போ ஷூட் பண்ணி வச்சுருந்ததை போட்டிருந்தேன். பட் மற்றபடி என்னால் வீடியோவே போட முடியல. சென்னை போயிட்டு வந்தாலே வந்து பெங்களூர் வீட்டில் வந்து நிறைய எனக்கு வேலை இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். சும்மாவே எனக்கு வந்து ஓசிடி ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் நம்ம இல்லாத நேரத்தில் கரப்பாம்பூச்சி எதையாவது வந்திருக்குமோ, எங்கள் மேலேயாவது உட்காந்துருக்குமோ, இல்லை பல்லி வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் ஓடிட்டே இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணால் தான் வந்து எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வெளியே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா செருப்பு ஸ்டாண்டெல்லாம் வெளியே வைக்கணும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு வெளியே க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து கிச்சன் தான். ஏன்னா அங்கே தான் நம்ம சாப்பிட்ற பொருள், சமைக்கிறது எல்லாமே அங்கே வைக்கிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணணுன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா கிச்சனில் தான் பெரும்பாலும் வந்து காக்ரோச்சஸ் வரும், அப்படி இல்லைனா பாத்ரூமில் வரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணிவிடுவேன். பட் காக்ரோச் இல்லைனாலுமே எனக்கு அதை வந்து பண்ணிடணும். இல்லைனா வந்து மண்டையில் வந்து ஏதாவது ஓடிட்டே இருக்கும். அண்ட் ஆக்சுவலாக நாங்கள் பெங்களூர் வந்து ஒரு நாள் நான் ஃபுல்லாக கேப் விட்டுட்டேன், ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கு அடுத்த நாள் தான் நான் வந்து எல்லா ஒர்க்கும் பண்ண ஆரம்பித்தேன். காலையில் எழுந்ததுமே இந்த வேலை தான் எனக்கு ஃபஸ்ட்டு. பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட்ணுன்னு தோணல, எனக்கு எதுவுமே தோணவே இல்லை. எழுந்தோடனே நான் கிச்சன் க்ளீன் பண்ணுறேன். உங்களுக்கு பசிக்குதுன்னா ஃப்ரூட்ஸ் இருக்குது, சாப்பிட்டுக்கோங்க, இல்லை ஏதாவது ஆர்டர் போட்டு கூட சாப்பிடுங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ஒர்க் பண்ணும்போது நடுவில் அதையும் பார்க்கணும் அப்படின்னா ஒரு மாதிரி டபுள் த ஒர்க்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஒர்க்கை மட்டும் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஒர்க் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு இப்போலாம் தோணுது. முன்னாடியெல்லாம் எல்லோரும் வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணுறது தான் குட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டாஸ்க் எடுத்துட்டோன்னா அதை ப்ராப்பராக முடிச்சிடணும். மல்டி டாஸ்க் பண்ணால் எல்லா டாஸ்க்குமே ஒரு மாதிரி அரைகுறையாக நிற்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால மல்டி டாஸ்க் என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால ஒரு ஒர்க் எடுத்தேன் அப்படின்னா அதை ப்ராப்பராக முடிச்சிடணும். இந்த மாதிரி கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்காகவே ஐக்கியாவிலேருந்து இந்த வைப்பர் வாங்கியிருந்தேன். இது வந்து 99 ருபீஸ் நினைக்கிறேன். இது வேறு எங்கேயாவது கூட உங்களுக்கு கிடைக்கலாம், ஆன்லைனில் கூட கிடைக்கலாம். கிடைச்சதுன்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அமேசானில் ஏதாவது இருந்துச்சுன்னா. இது ஆக்சுவலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா கிச்சன் ஃபுல்லாக நம்ம தண்ணி போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஏதாவது துணி வச்சு துடைக்கும் போது துணியும் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகுது. அண்ட் அது காயறதுக்கே ரொம்ப லேட் ஆகுது. பட் இந்த மாதிரி வைப்பர் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்து தண்ணி எல்லாமே வந்து ட்ரை ஆகிடுது அண்ட் ஈஸியாக வந்து காயவும் செஞ்சிருது. ஸோ கிச்சனை இப்படி பார்க்கும்போது தான் ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகுது. ஏன்னா அழுக்கு கிச்சன்லேயே திருப்பி வந்து நான் சமைக்கணும் அப்படின்னா மைண்டில் வேறு ஏதாவது ஓடிட்டே இருக்கும் எனக்கு. இது க்ளீனாக இருக்கா, இது க்ளீனாக இருக்கா, இதில் எதுவும் உட்காந்துருக்காதில்ல, சமைக்கும் போதெல்லாம் இந்த தாட் வந்துகிட்டே இருக்கும். அது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். அதனால் பெட்டர் க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்கிறது தான் அப்படின்னு தான் எனக்கு தோணும். அண்ட் கிச்சன் க்ளீன் பண்ணாலே கூடவே வந்து இந்த கிச்சன் மேலே வைக்கிற எல்லா கவுண்டர் டாப் மேலே வைக்கிற எல்லா ஐட்டமையும் க்ளீன் பண்ணணும். கவுண்டர் டாப் மேலே வைக்கிற இந்த மிக்ஸி, அதுக்கப்புறம் என்னோடய இண்டக்ஷன் ஸ்டவ், அதுக்கப்புறம்
என்னெல்லாம் வந்து ஆர்கனைசர் வச்சுருக்கணும் எல்லாமே ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும். இல்லைன்னா ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும் போது தான் க்ளீன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே அந்த ஒர்க்கையும் வந்து நான் முடிச்சிட்டேன். அண்ட் ரீசெண்ட் டேஸில் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணும்போதும் சரி, இல்லை கமெண்ட்ஸ்லேயும் சரி, என்னோடய கிச்சன் ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் வீடெலாம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. இது நாங்கள் இருக்கிறது ரெண்டல் ஹவுஸ் தான். ஆல்ரெடி நான் வந்து ரெண்ட் பற்றி இன்னொரு வீடியோவில் பேசியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ வீடு வந்து அழகாக இருக்குது, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னோட இது. அண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க, இது வாடகை வீடு தானே, சொந்த வீட்டுக்கு போய் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மா கூட சம்டைம்ஸ் சொல்லுவாங்க. பட் எனக்கு என்னென்னா, நம்ம இப்போதைக்கு இந்த வீட்டில் தான் இருக்கோம், இதுக்கப்புறம் சொந்த வீட்டுக்கு போவோமானும் தெரியாது. ஆசைலாம் இருக்குது, பட் நம்மளால் எதையுமே ஷியோராக சொல்ல முடியாது. ஸோ அதனால் இருக்கிற வரைக்கும் இது நம்ம வீடு. ஸோ இதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணுமோ அப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணும். அண்ட் இதே பழக்கம் தான் சொந்த வீட்டுக்கு போனாலும் வரும். சொந்த வீட்டுக்கு போய் நம்ம இந்த பழக்கத்தை கற்றுக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இப்போதுலேருந்தே நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ பின்னாடியும் அதுதான் வரும் அப்படின்றத நான் நம்புகிறேன். எஸ், கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இன்னொன்று, இந்த கிச்சனில் இருக்க இந்த இதெல்லாம் வச்சுருக்கேன் இல்லையா, இந்த மளிகை சாமான் ஐட்டம், அதெல்லாம் இன்னொரு நாள் செப்பரேட்டாக க்ளீன் பண்ணணும். இப்போதைக்கு முடியாது, ஏன்னா இதுவே காலையில் ஆரம்பிச்சது மதியம் வரைக்கும் போயிடுச்சு. நான் பிரேக்ஃபாஸ்ட்டும் குக் பண்ணல, லஞ்சும் குக் பண்ணல. ஸோ இதுக்கே இவ்வளோ டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த உப்பு ஜாடி இதெல்லாம் வந்து கவுண்டர் டாப்பில் வைக்கணும். ஸோ இதை மட்டும் இப்போதைக்கே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் வாஷ் பண்ணி வச்சுட்ருந்தேன். எங்களது வந்து ஓப்பன் கிச்சன். ஸோ ஓப்பன் கிச்சன் இருக்கிறதுனால நடுவில் இந்த கிளாஸ் மட்டும் போட்டு ஒரு வுட்டில் வந்து போட்டு ஒரு மாதிரி பார்ட்டிஷன் பிரிக்கிறதுக்காக ஹாலுக்கும் கிச்சனுக்கும் நடுவில் இதை வந்து போட்டிருக்காங்க. இதை ஏன் போட்டாங்க அப்படின்றதே எனக்கு வந்து கடுப்பாக இருக்கும். ஏன்னா இது வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம சிங்க் பக்கத்துலேயே இருக்கிறதுனால எல்லா தண்ணியும் வந்து அது மேலே படும். ஸோ அதுவே ஒரு மாதிரி நாஸ்டி ஆகும். ஸோ இப்போ ஓவராலாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணதுனால அது மட்டும் ரொம்ப அழுக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி க்ளீன் பண்ணேன். அப்படியே சைடில் வந்து அங்கங்கே டஸ்ட்டு நிறைய இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இங்கே வந்து பயங்கரமாக டஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கிறதுனால நல்லா டஸ்ட் ஃபார்ம் ஆகும். ஒயிட்டில் இருக்கிறதுனால நல்லா விசிபிளாக தெரியும். அதனால் நம்ம 1 வீக் வீட்டை பூட்டிட்டு போனால் கூட அவ்வளோ டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதனால் எல்லா டஸ்ட்டையும் மெயினாக ஹாலில் தான் அந்த மாதிரி ஆகும். ஸோ ஹாலில் எல்லா இடத்துலையும் வந்து டஸ்ட்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். இது முடிக்கவே எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் குக்கே பண்ணலை. சரி, இன்றைக்கி ஒரு நாள் வெளியே சாப்பிட்டுக்கலாம். நேற்று தான் ஆக்சுவலாக பேசணும் வெளியவே சாப்பிடக்கூடாது அப்படின்னு. பட் இன்றைக்கி வேறு வழியே இல்லை, வேறு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் இன்னும் க்ராசரிஸ் எல்லாமும் ஃபில் பண்ணணும். ஏன்னா ஊருக்கு போனால் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வேற போயிடுவேன். ஸோ அதுவும் நான் ஃபில் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. அப்படிங்கிறதுனால இன்றைக்கி லஞ்ச் மட்டும் வெளியே தான் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இப்போ கொஞ்சம் நான் மினி விலாக்ஸ் வந்து சவுண்டே இல்லாமல் லைக் வாய்ஸ் ஓவர் இல்லாமல் போட ஆரம்பிச்சிருக்கேன். அது பிடிச்சிருந்தது அப்படின்னா பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அண்ட் இதை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு. ஏன்னா நான் புதுசாக இப்படி ட்ரை பண்ணுறேன். எனக்கும் இது ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவாக பீஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் டெய்லி ஒரு மினி விலாக் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஊருக்கெல்லாம் போயிட்டு ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் கழித்து வரோம் அப்படின்னாலே ஒரு லோடு துணி வந்து துவைக்க வேண்டியது இருக்கும். நான் வந்து ஒரு சில துணியெல்லாம் வீட்டிலேயே துவைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பட் ஒரு சிலதெல்லாம் அங்கே துவைக்க முடியல. அண்ட் அவரும் அவரோட ஃப்ரெண்டு மேரேஜ் அண்ட் ஆல்சோ அவருக்கு அஃபிஷியல் ட்ரிப்ஸ் எல்லாம் இருந்தது. அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து மொத்தமாக போட்டாச்சு. ஸோ இதெல்லாம் துவைச்சி முடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு 4 டேஸ் எடுக்கும். ஸோ ஊருக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னாலே ஒரு 4 டேஸ் கிட்ட வந்து கண்டினியூஸாக வீட்டில் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் எனக்கு வந்து அடிக்கடி இந்த மாதிரி ட்ராவல் ப்ராப்ளம் இருக்கிறதுனால வந்து இது ஒரு கண்டினியூஸாகவே போயிட்டுருக்கு. இதுக்கு ஒரு எண்டே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லஞ்ச் வந்து A to Bயில் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக ஏதாவது வேணும்னு நினச்சேன். அதுக்காக தயிர் சாதம்லாம் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து எனக்கு மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஆர்டர் போட்டுக்கிட்டேன். அண்ட் அவர் மட்டும் நூடுல்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னதுனால அவருக்கு மட்டும் நூடுல்ஸ் போட்டாச்சு. நான் லைட்டாக டேஸ்ட் மட்டும் பண்ணிக்கிட்டேன்.
அண்ட் நான் வந்து நடுவுல வந்து டயட்ல இருந்தேன் ஆகஸ்ட் 1 ஒரு 30 டேஸ் கிட்ட நல்லா கன்டினியூஸா ஃபாலோ பண்ணேன். அண்ட் எனக்கு வந்து ஒரு 1.5 கேஜிஸ் வரைக்கும் குறைஞ்சது. பட் அதுக்கப்புறம் ஊருக்கு போனதுனால இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் அதெல்லாம் இருந்ததுனால எப்படி சொல்றது? நான் ரொம்ப டயட்ட வந்து விட்டுட்டு சாப்பிடல. பட் ஸ்டில் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு சில விஷயம்லாம். ஸோ அதெல்லாம் வந்து திருப்பியும் நான் வந்து சுகர்லாம் சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். அகைன் வந்து அத ஃபாலோ பண்ணணும். பட் ஸ்டில் அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் மாரி எனக்கு தோணவே இல்ல இப்போ. ஏன்னா நான் ஒரு 1 மந்த் ஃபாலோ பண்ணதுனால ஒரு ரொட்டீனாவே ஆயிருச்சு. இதுக்காக தனியா வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு கஷ்டமா எதுவுமே தோணல. ஓகே இது வந்து நம்ம திருப்பியும் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் மாரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் இதுக்கு வந்து மெயின் ரீசன் என்னன்னு நான் நினைக்கிறேன்னா, முன்னாடி ஒரு 100 டேஸ் சேலஞ்சில வந்து நான் டெய்லி வீடியோ எடுத்து எடுத்து போட்டுட்ருந்தேன். ஸோ அதுவே எனக்கு ஒரு மாரி டயரிங்கா இருந்துச்சு. அண்ட் எனக்காக பண்ணாம வீடியோக்காக பண்ண மாரி இருந்துச்சு. இப்போ நான் எந்த வீடியோவும் அத பத்தி நான் போடல. ஜஸ்ட் ஸ்டோரீஸ்ல மட்டும் ஷேர் பண்ணேன். அதுவும் டெய்லிலாம் ஷேர் பண்ணல. முடிஞ்சப்ப மட்டும் ஷேர் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து என் மேல கான்சன்ட்ரேட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் கிடைச்ச மாரி இருந்துச்சு. ஸோ வீடியோ போடுறதுனால அத என்னால ஃபாலோ பண்ண முடியல. பட் வீடியோ போடாததுனால இது நல்லாவே வொர்க் அவுட் ஆகுற மாரி எனக்கு தெரிஞ்சது. அண்ட் அம்மா வீட்டுக்கு போனா ஒழுங்கா ஹேர் கேர் கூட நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். அது ஏன்னே தெரியல. ஸோ பேக் டூ ஹோம் வந்ததுக்கப்புறம் அகைன் வந்து என்னோட ஹேர் வாஷ் எல்லாம் ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணிட்டுருக்கேன். எல்லா ஒர்க்கும் முடிக்கிறதுக்கே ஈவினிங் வரைக்கும் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 4க்கு மேல தான் வந்து என்னோட பூஜை ஒர்க்கே நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது ஸ்டார்ட் பண்ணாலே அது ஒரு 45 மினிட்ஸ் அந்த மாதிரி ஆயிடும். ஸோ அதெல்லாம் பண்ணிட்டுருக்கும்போதே இடையில வந்து என்னோட பேக்கேஜஸ்லாம் நெறைய வந்திருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டுருந்தேன். ஆக்சுவலா இப்போ ரீசென்ட்டா வந்து நெறைய பிராண்ட்ஸ் வந்து அப்ரோச் பண்றாங்க. அண்ட் பிஆர் பேக்கேஜஸ் லைக் நம்ம வந்து வீடியோ பண்றோமோ இல்லையோ, பட் ஜஸ்ட் நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நியூ லான்ச் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அனுப்புறாங்க. ஸோ அதோட பேக்கேஜஸ் எல்லாம் ஒரு மாரி டம்ப் பண்ண மாரி இருக்கு. எனக்கு அதுவே வந்து ஓவர்வெல்மிங்கா இருக்கு. இவ்ளோ பாக்ஸஸ் வருது. இது எல்லாத்தையும் குப்பையில டிஸ்பேட்ச் பண்ணணும். ஏன்னா குப்பை வேற ட்ரை குப்பை 2 வாட்டி தான் வரும் வாரத்துக்கு. ஸோ இதெல்லாம் பண்றதுக்கே ஒரு மாரி கடுப்பா இருக்கு. ஸோ இதெல்லாம் அரேஞ்ச் பண்றதுக்காகவே ஒரு கப்போர்ட் ஒண்ணு தேடிட்டு இருக்கேன் நானு. வாங்குனா கண்டிப்பா அப்டேட் பண்றேன். ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு டீ பிரேக் எடுக்கவே வந்து ரொம்ப டைம் ஆயிருச்சு. ஸோ எனக்கு கண்டிப்பா ஒரு டீ குடிச்சே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால 2 பேரும் மட்டும் டீ போட்டு குடிச்சோம். இந்த மாரி வீட்ல இருக்க ஒர்க்குக்குலாம் வந்து என் ஹஸ்பண்ட் ஃப்ரீயா இருந்தாங்கன்னா, அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவாரு எனக்கு. பட் அவங்க ஒர்க்ல அவங்க ஆக்கியூபைடா இருந்துட்டாங்கன்னா, சுத்தமா வந்து அவங்களாலயும் எந்திச்சுக்க முடியாது. என்னாலயும் ஹெல்ப் கேட்க முடியாது. ஸோ கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தாங்கன்னா, எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்படிதான் இன்னைக்கு நான் மேனேஜ் பண்ணேன். இல்லன்னா ஒர்க் நெறைய இருந்துட்டே இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு ட்ரெஸ் ஒண்ணு வந்துச்சு. டக்குன்னு உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஸோ எனக்கு ஒரு Instagram பேஜ்லேருந்து அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கூடிய சீக்கிரம் இதுக்கு வந்து நான் ஷார்ட்ஸ் ஆர் ரீல் வந்து நான் போடுறேன். Instagramல ஃபாலோ பண்ணல அப்படின்னா, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஐடியும் குடுக்குறேன். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. Instagramல தான் போடுவேன்னு நெனைக்கிறேன். ரொம்ப சூப்பரா இருந்தது. அவங்களோட பேஜும் அந்த கீழ குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. கிச்சன்லாம் கொஞ்சம் டீப் கிளீன் பண்ண வேண்டிய வேலை இருந்ததுனால, கிச்சன், ஹால் மட்டுமே வந்து பண்றதுக்கு டைம் ஆயிருச்சு நேத்து. ஸோ, அதனால எங்களோட ரூம வந்து இன்னைக்கு தான் எனக்கு கிளீன் பண்ண டைம் கிடைச்சது. ஸோ, நாங்க வந்து டீப் கிளீன் இந்த ரூம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால, சும்மா லைட்டா தான் கிளீன் பண்ண வேண்டியிருந்துச்சு. அண்ட் இந்த பெட் கவர் எப்போ பார்த்தாலும் வந்து அப்படியே எல்லாமே இழுத்துக்கிட்டு வந்துரும். ஸோ, அது எல்லாத்தையும் இன்னைக்கு ப்ராப்பரா வந்து எனக்கு கிளீன் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. பட் நம்ம எழுந்து அது மேல உட்காந்து பண்ணாலே வந்து அது ரொம்ப நீட்டாலாம் வராது. ஏன்னா 2 சைடு வந்து வால்ல ஒட்டியிருக்கு அப்படிங்கிறதுனால நமக்கு கன்வீனியன்ட்டாவும் இருக்காது அது போடுறதுக்கு. பட் வேற வழி கிடையாது. மிடில் கிளாஸ் வீட்ல ரூம் வந்து இப்படி தான் இருக்கும். அண்ட் இன்னும் இப்போ நியூவா வந்து நெறைய பெட் கவர்ஸ்லாம் வருது. லைக் எலாஸ்டிக்கோட. மேபி அது ட்ரை பண்ணலான்னு தோணுச்சு. பட் இப்ப இருக்க பெட் கவர்ஸே ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஸோ மேபி இது கிழிஞ்சிச்சு அப்டின்னா வந்து ஃபியூச்சர்ல வந்து அத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். இல்ல நீங்க ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, அது வொர்க் அவுட் ஆகுதா அப்படின்றத மட்டும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.
ஆக்சுவலா எனக்கு பெட்டு வந்து எப்பவுமே வந்து நீட்டா, கிளீனா, சூப்பரா இருக்கணும். அப்பதான் நைட்டு போய் தூங்கும்போது ஒரு மாரி பீஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ காலையில கலச்ச பெட் அப்படியே இருக்கு. நைட்டு போய் அப்படியே தூங்குறோம்னா, ஒரு மாதிரி எனக்கு அப்படி ஃபீல் ஆகும். எத்தன பேருக்கு அப்படி ஃபீல் ஆகும்னு தெரியல. ஸோ ஒரு மாரி கலஞ்சு போன பெட்ல நைட் போய் தூங்கணும்னு நெனைக்கும்போது, தூக்கமே வராத மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கிளீனா இருந்துச்சுன்னா, தூக்கம் வந்து ரொம்ப நல்லா வர மாரி ஒரு ஃபீல் வரும். இந்த ரூம நான் பெருசா வந்து எந்த வீடியோலயும் காட்டுனதே கிடையாது. ஆக்சுவலா இந்த ரூம் ரொம்பவே மெஸ்ஸியா ஆயிடுச்சு இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல. ஏன்னா, நான் டீக்ளட்டர் பண்ணதுல எனக்கு தேவையில்லாத ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட இந்த ஸ்கின் கேர் எம்ப்டீஸ் எல்லாம் ஒரு டப்பால போட்டு வச்சிருக்கேன். இப்போ எடுத்துட்டு இந்த சூட்கேஸ கூட அன்பேக் பண்ணாம இந்த ரூம்ல தான் அப்படியே வச்சிருக்கேன். ஸோ இந்த மாரி நெறைய ஐட்டம் வந்து நெறைய பேக்கேஜஸ் எல்லாமே இந்த ரூம்ல வந்து டம்ப் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா, இந்த ரூம யாரும் பெருசா ஆக்சஸ் பண்ணல அப்படிங்கிறதுனால. இதையும் வந்து இன்னும் கொஞ்சம் நாள்ல மாத்தணும். பட் அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா, இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் யாருக்காவது குடுக்கணும்னு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். குப்பையில தூக்கி போடுறதுனா எப்ப வேணா தூக்கி போட்டுருக்கலாம். பட் யாருக்காவது குடுக்கணும். கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. எனக்கு கொஞ்சம் டைட்டான ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படியே இருக்கு. ஸோ, அதனால அதெல்லாம் அப்படியே வச்சிருக்கேன். ஸோ, இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஆ சென்னை போனா மேபி எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டுருக்கேன். ஸோ, இப்போதைக்கு என்னால பண்ண முடிஞ்ச வேலை இந்த சூட்கேஸ் அன்பேக் பண்றது தான். ஆல்ரெடி 2 டேஸ் ஆயிடுச்சு. நான் எப்பவுமே வந்த அன்னைக்கே அன்பேக் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிடுவேன். பட் இந்த வாட்டி கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இத அன்பேக் பண்ணிக்கலான்னு தான் அப்படியே வச்சுட்டேன். எஸ், ட்ரெஸ் எல்லாம் அன்பேக் பண்ணி எங்கெங்க வைக்கணுமோ வச்சாச்சு. பட் அடுத்தது வந்து ஸ்கின் கேர். ஸோ கல்யாணத்துக்காக கொஞ்சம் ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். பட் எதையுமே நான் யூஸே பண்ணலை. நீங்கள் ஆல்ரெடி வீடியோ பார்த்துருந்தீங்கனாலே சொல்லியிருப்பேன் நானே, எனக்கு ரீசெண்டாக ஸ்கின்ல வந்து பயங்கரமாக பிம்பிள்ஸ் அந்த டார்க் ஸ்பாட்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ரொம்ப ஒரு கன்சர்னாகவே இருந்ததுன்னு சொல்லிட்டு சென்னையில் ஒரு டாக்டர் விசிட் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ பிளட் டெஸ்ட்டில் வந்து ஒரு ஏதோ ஒரு கவுண்ட் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு பிம்பிள்ஸ் ஜாஸ்தியாக வருது. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெடிகேஷன்ஸ் அண்ட் கொஞ்சம் க்ரீம்லாம் கொஞ்சம் இல்லை, ஒரே ஒரு க்ரீம் எழுதி கொடுத்தாங்க. ஸோ அதை தான் இப்போ கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டாக நான் வந்து ஸ்கின் கேரையே கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஸ்கின் கேர் வீடியோஸே நான் பெருசாக போடலை. இதுக்கப்புறம் நான் போடுவேன். பட் நடுவில் கொஞ்சம் பிரேக் எடுத்திருந்தேன். ஏன்னா இதெல்லாம் வந்து நான் போடுறதுனால என்னோடய ஸ்கின் கேர்லேருந்து கொஞ்சம் பிரேக் எடுத்திருந்தேன். பட் இனிமேல் வந்து ஸ்கின் கேர் நான் வந்து போடுறேன். ஏன்னா நிறைய இது கேட்டிருந்தீங்க. அதனால தான் நான் போடவே இல்லை. ஸோ இனிமேல் நீங்கள் கேட்டதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா நான் வந்து வீடியோவாக வந்து போடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மி ஒர்க் அண்ட் என் ஹஸ்பண்டும் இல்லை அப்படிங்கிறதுனால வந்து நான் கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன் ஆக்சுவலாக. இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது பண்ணுறதுக்கு. பட் நான் கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன். அவர் ஒரு முக்கியமான வேலையாக வந்து வெளியே போயிருக்காரு. ஸோ அதனால் எதெல்லாம் முடியுமோ ரொம்ப ஹெவி க்ளீனிங்லாம் எதுவுமே பண்ணாமல் சிம்பிள் க்ளீனிங் அண்ட் டீக்ளட்டரிங் மட்டும் நான் வந்து பண்ணிகிட்ருந்தேன். ஸோ நேற்று போட்ட துணி வந்து காஞ்சிருச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு லோடு வந்து போடணும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து அப்படியே ஒரு 3 டேஸ்க்கு வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். அண்ட் நான் ஒரு 10 டேஸ் தான் வந்து பெங்களூரில் இல்லைன்னு நினைக்கிறேன். 10 டேஸ் ஆர் 1 வீக் தான் இல்லை. பட் அதுக்கே வந்து பயங்கர டிஃப்ரென்ஸ் கிளைமேட்டில். நான் நைட் வரும்போது பயங்கர சில்லுன்னு இருந்துச்சு. பட் மார்னிங் நல்ல வெயில் அடிக்குது. திடீர்னு மழை பெய்யுது. திடீர்னு வெயில் அடிக்குது. ஸோ நம்பவே முடியல இந்த கிளைமேட்டை. அது நம்பி துணியும் துவைக்க முடியல. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பயங்கர வெயில் அடிச்சுது. சடனாக மழையும் பெஞ்சுது. இப்போ அமைதி, அப்படியே ரொம்ப காமாக க்ளவுடியாக இருக்குது. ஸோ எப்படி இதை ஜட்ஜ் பண்ணுறதுனே தெரியல. ஸோ ரீசெண்டாக பெங்களூர் கிளைமேட் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நமக்கு விளையாட்டெல்லாம் காட்டுது. ஸோ என்னதான் கிளைமேட் வந்து அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஜட்ஜ் பண்ண முடியாத மாதிரி இருந்தாலும் நம்மளோட ஒர்க் நம்ம பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என் ஒர்க்கை பார்த்துட்டே இருந்தேன். ஸோ துணி காஞ்சாலும் பரவாயில்ல, காயலைனாலும் பரவாயில்ல, எனக்கு துவைக்கணும் அப்படின்னு சொல்லி துவைச்சி போட்டாச்சு. ஸோ இப்படி தான் என்னோடய 2 டேஸ் வந்து போச்சு ஆஃப்டர் ரிட்டர்னிங் ஃப்ரம் சென்னை. ஸோ இதுதான் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் அதுக்கப்புறம் 2 பார்சல் வந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானே ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். இன்னொரு வீடியோவில் தனியாக நான் வந்து பேசுகிறேன். எப்படி இந்த
பிராண்ட் கொலாபரேஷனில் ஒர்க் ஆகுது. அண்ட் ஒரு சில விஷயம்லாம் எனக்கு அதில் பிடிக்கவே இல்லை. ஸோ அது எல்லாத்தையும் நான் வந்து தனியாக வந்து ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நான் ஒரு ஃபோன் கேஸும் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அதுவும் தான் வந்து இருந்துச்சு. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் என் கேஸ் சுத்தமாக வந்து மாறிடுச்சு. ஒரு மாதிரி பிளாக் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஃபோன் கேஸ் ஆர்டர் பண்ணணுன்னு சொல்லிட்டு பீப்பர்லியா பெப்பர்லியா அந்த வெப்சைட்லேருந்து போட்டிருந்தேன். ஐ டோன்ட் நோ ஹவு டு ப்ரொனவுன்ஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த வெப்சைட்லேருந்து ஆர்டர் போட்டிருந்தேன். குவாலிட்டி வந்து ஆவரேஜாக தான் இருந்தது. சூப்பர்னு சொன்னாங்க நிறைய பேர். பட் அந்த அளவுக்குலாம் இல்லை. என் ஃபோனுக்கு கரெக்டாக ஃபிட் கூட ஆகலை. பட் ஸ்டில் வேறு வழி இல்லாமல் நான் அதை தான் வந்து இப்போது போட்டிருக்கேன். So yes, that's all about this video. இன்னொரு vlogல மீட் பண்ணுறேன். Bye.